திலாலங்கடி யாருன்னு கேட்டா, அந்த புதன் கிரகம் தான் அந்த வேலையெல்லாம் புதன். பண்ணும். ம். புதனுடைய பலம் வந்து அசாத்தியமா இருக்கிற ஒரு நபர் தான், இந்த மாரி கமிஷன் பேசி பணத்த பெரிய அளவுல கோடிக்கணக்குல சம்பாதிக்க முடியும். ம். அப்படிப்பட்ட புதனும் இதுல முக்கியமான ஒரு காரணம். ம். நாம இன்னைக்கு சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு புதனும் ஒரு காரணம். இப்ப நான் சொன்னேன்ல, நம்ம நாடு வந்து மகர ராசி. நம்ம நாட்டுக்கு 2ஆம் வீட்லயே இப்ப இத்தன குழப்பம் வந்துருச்சு. ஒரு ஒரு வீட்ல ஒருத்தர குடி வச்சாலே நமக்கு வந்து சமாளிக்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு. இங்க ஒரு 3, 4 பேரு இப்ப கூடி கும்மி அடிச்சாங்க. இந்த ம். கிரகங்கள்லாம் சேர்ந்துட்டு, அதுல இப்போ 2 கிரகம் வெளிய போயிருச்சு. இந்த கும்ப ராசிய விட்டு சூரியன் கொஞ்சம் வெளிய போயிட்டாரு. சுக்கிரன் கொஞ்சம் வெளில போயிட்டாரு. ம். இப்ப இருக்கிறது யாருன்னு கேட்டா, பஞ்சாயத்துக்குள்ள கிரகங்கள் வந்து இப்போ செவ்வாய், புதன், அப்புறம் ராகு. ம். இவங்க 3 பேருடைய பஞ்சாயத்து. இதுல அந்த கும்ப ராசி இருக்குல்ல, இந்த உலகத்துல வந்து கும்ப ராசியை குறிக்கக்கூடிய நாடுகள்ல வந்து அமெரிக்கா முதல்ல வந்துருச்சு. ம். அடுத்து இப்போ அமெரிக்காவும், இஸ்ரேலும் தானே ஈரான்ங்கிற ஒரு நாட்ட போட்டு அடிச்சது இவ்வளவு பிரச்சனையும். ம். இந்த இஸ்ரேலும் இதே கும்ப ராசியில தான் வருது. ஆக கும்பராசியை மையமா வச்சுக்கிட்டு செவ்வாய், ராகு ஒரு ஆட்டம் ஆடிட்டாங்க. ம். அப்போ இந்த 2 கிரகமும் ஆட்டி வைக்கிற நாடு எதுன்னு பார்த்தா கும்ப ராசியை குறிப்பிடக்கூடிய நாடுகள். அமெரிக்கா நம்பர் 1 வந்துருச்சு. 2வது இஸ்ரேல். ம். அப்ப இவங்க 2 பேரும் தான் இந்த போருக்கு காரணம்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ம். சும்மா இருந்தவங்க ஊதி விட்ட ஆளுகள் இவங்க 2 பேரு தான். இப்ப அவங்களுக்கே அது தலைவலியா போச்சு. ஆமா. சரி இப்ப பாதிக்கப்பட்ட ஈரான் ஒரு நாடு இருக்குல்ல. இந்த ம். ஈரானுடைய நாடு வந்து எந்த ராசியில வருதுன்னா, கன்னி ராசியில வருது. எப்பவுமே இந்த 6வது ராசியா, 8வது ராசியா வருதுல்ல, இது எப்பவுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டு தான் இருக்கும். புரியாத புதிரா தான் இருக்கும். ம். ஜோதிடத்துல பொதுவா திருமண வாழ்க்கையில இந்த 6வது ராசி, 8வது ராசி சேர்க்கக்கூடாது. 2, 12 ராசிகள சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு ராசி பொருத்தம் பார்க்கிற விதிமுறை உண்டு. ம். இங்கே அதுவும் வந்து ஒத்து வரும். அதுலயும் இந்த 8வது ராசி வந்து எப்பவுமே மிகப்பெரிய ஆபத்த 6வது ராசிக்கு ஏற்படுத்தி விட்டுரும். ம். அப்படிதான் மாட்டிக்கிச்சு. ஆக இப்ப கன்னி ராசிக்கு வந்து 6ஆம் இடம். 6ஆம் இடம் எதிரி, இந்த போர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தரைப்படை, விமானப்படை, கப்பற்படை எல்லாத்தையும் முப்படைகளையும் குறிக்கக்கூடிய இடம் உலகியல் ஜோதிடப்படி ஒரு நாட்டினுடைய 6ஆம் பாவத்துல வரும். இந்த ம். ஈரானுடைய ராணுவத்த தான் என்ன பண்ணிருக்கு? ராணுவ தளவாடங்கள் இது எல்லாத்தையும் தான் யாரு அமெரிக்கா அடிச்சது, இஸ்ரேல் அடிச்சது. பதிலுக்கு அவன் அடிச்சுட்டான். இவன் இந்த பிரச்சனைக்கு காரணமே கரெக்ட்டா இந்த போர் இப்போ எப்ப ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா, புதன் வக்கரம் அடைந்த 2வது நாள் இந்த போர் ஆரம்பிச்சது. புதனும் கும்ப ராசியில தான் வக்கரமாச்சு. ஆமா. ம். அந்த புதன் வக்கரமானவன இந்த போர் ஆரம்பிச்சது. ம். இப்போ 2, 3 நாளைக்கு முன்னாடி தான். புதன் வக்கர நிவர்த்தியாச்சு. போர நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்ப ம். நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுதுன்னா, இந்த போர் வந்து ஒரு சமாதானத்த நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் கிரகணிகள் சொல்லுது. ம். ஏன்னா, வக்கரத்தினால தான் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த ம். கிரகம் வக்கர நிவர்த்தி ஆயிட்டு போர் நிறுத்தி வச்சிருக்காரு. ம். சமாதானத்துக்குள்ள அறிகுறிகள் தெரியுது. ஆனாலும் கிரகங்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இப்போ ஒரு நாடு வந்து இந்த அளவுக்கு இன்னைக்கு இவ்வளவு ராணுவத்துல பலம் அடைஞ்சு, அமெரிக்காவுக்கும், இஸ்ரேலுக்குமே தண்ணி காட்டுற அளவுக்கு போர் யுக்திகள கையாண்டுருக்கு. அது கவனிக்க வேண்டிய ம். விஷயம். அப்ப அப்படி இருக்கும்போது, இது வந்து அந்த நாட்டுக்கு பலமா, பலகீனமா அப்படின்னு பார்க்கணும். ம். கிரக நிலைகள் படி பார்க்கும்போது, இப்ப புதன் வந்து ஏப்ரல் 10 வரைக்கும் தான் பலமா இருப்பார். ம். அதுக்கு பிறகு நீச்ச வீட்ட நோக்கி நகர்ந்து